no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. இல்லை, தமிழ் சினிமாவில் சமீப காலமாக பெரும் நடிகர்களுக்கே தயாரிப்பாளர் கிடைக்கல. பல நடிகர்கள் சும்மா தான் இருக்கிறாங்க, தயாரிப்பாளர் கிடைக்காமங்கிறது தான் உண்மையான நிலவரம். பல நடிகர்களுக்கு வாய்ப்பு இல்லை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 3 தயாரிப்பாளர்கள் ஆந்திராவிலேருந்து வந்தாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் குட் பேட் அக்லீன் படம் பண்ணாங்க. அந்த படம் அவங்களுக்கு பெரிய வசூலை கொடுக்கல, கையை சுருக்கிட்டாங்க, பெரிய பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த படம்லாம் வந்து அந்த கம்பெனிலாம் வந்து தொடர்ந்து லாபகரமாக பணம் கொடுத்துருந்தா தொடர்ந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த நிறுவனம் பார்த்தா நம்ம இந்த மதராசி படத்தோடைய தயாரிப்பாளர் திருப்பதி பிரதர்ஸ், பாலாஜி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லாபம் கொடுக்கல. ஒரு குறைந்த லாபம் கொடுத்தாலும் பெரிய லாபம் கொடுக்கல. தமிழ் சினிமாவிலேயே பாரம்பரியமாக படம் பண்ணிகிட்டு இருக்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஏவிஎம்மாக இருக்கட்டும், லட்சுமி மூவி மேக்கர்ஸாக இருக்கட்டும், தேனாண்டால் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஆஸ்கார் மூவிஸாக இருக்கட்டும், பெரிய ஒரு லிஸ்ட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் திரைப்பட தயாரிப்பாளர்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தாங்க. அவங்க யாருமே இப்போ படம் பண்ணுறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து கதையை நம்பி படம் எடுத்தாங்க. ஹீரோக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் சக்ஸஸ் ஆனோடனே அப்படியே அவங்க சம்பளத்தை வந்து வேற ஒரு இடத்துல கொண்டுக்கிறாங்க. அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் படம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கிடைக்கிற பட்ஜெட்டில் படத்தை பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு படம் ஹிட் ஆன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எவ்வளோ நாளில் படம் எடுப்பேன். ஒரு பெரிய டேரக்டர்லாம் வந்து ஒரு பெரிய நிறுவனம், பாரம்பரியமான நிறுவனத்தை பாடாப்படுத்தி எடுத்துருக்கிறார். ஒரு நாள் வந்து மினிமம் வந்து ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அது எங்கேயோ போய் நிற்கிது. மினிமம் ஒரு மினிமம் சின்ன படத்துக்கு கிட்டத்தட்ட 60 பேர் 70 பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் தயாரிப்பாளருக்கு போகிறது. ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் அங்கேருந்து வேறு மாநிலங்களில் இருந்தோ யாரோ பெரிய தொழிலதிபர்களோ வர்றாங்க, வந்துட்டு இங்கே வேணாங்கிற மாதிரி அப்படி தெரிச்சு ஓடுறாங்க. இப்போ மதராசி பட தயாரிப்பாளர் திருப்பி படம் பண்ணுவாங்கன்னா தெரியாது, மைத்ரி மூவி மேக்கர்ஸ்லாம் படம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள், எம்என்சி நிறுவனங்கள், லைக்கா மாதிரி நிறுவனங்கள்லாம் நீங்கள் படம் பண்ண முடியாமல் ஃபினான்ஷியலாக பெரிய அளவில் தடுமாறி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. சிலர் அன்றைக்கி அதனால தான் என்னென்னா தயாரிப்பாளர் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி உள்ள நிலைமை, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நிலைமைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சில உச்சநட்சத்திர நடிகரை தவிர மித்த யாருக்குமே தயாரிப்பாளர் கிடையாதுங்கிறது தான் அதிர்ச்சிகரமான தகவல். இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னென்னா பல பேரும் தயாரிப்பாளர் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே ஒரு தயாரிப்பாளர் உருவாக்குறாங்க. யாரோ மேனேஜர் யாரையோ தயாரிப்பாளரை போட்டு ஃபைனான்ஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழ் சினிமாவில் இந்த நிலைமை. இதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய சில நடிகர்கள், சில இயக்குநர்கள் பண்ணுற வேலை தான் தயாரிப்பாளர்கள் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அவங்க அப்படியே சம்பளத்தை ஏற்றுறாங்க. சமீபத்தில் ஒரு நடிகருடைய படம், அவர் பெயரையும் சொல்ல வேண்டாம், ஒரு படம், அவர் படம் முதல் படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் 15 கோடி ரூபா சம்பளம் ஏற்றுனார். அடுத்த படம் அவருக்கு ஓடலை. இப்போ என்னாச்சுன்னா அப்படி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரே 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சுபேர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழ் சினிமாவோட தயாரிப்பாளர்களுக்கு இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல ஆகா ஓகோன்னு கொடிகட்டி பறந்த தயாரிப்பாளர்களான அந்த ஜெமினி ஸ்டுடியோஸ், ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் தேனாண்டால் ஃபிலிம்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் அப்போ ஓகோன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படம் நல்ல படங்கள் கொடுத்தாலும் இப்போதைக்கு படம் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ தயாரிப்பாளர்களோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம் சார்? இல்லை, தமிழ் சினிமாவில் சமீப காலமாக பெரும் நடிகர்களுக்கே தயாரிப்பாளர் கிடைக்கல. பல நடிகர்கள் சும்மா தான் இருக்கிறாங்க, தயாரிப்பாளர் கிடைக்காமங்கிறது தான் உண்மையான நிலவரம். பல நடிகர்களுக்கு வாய்ப்பு இல்லை. உச்ச நட்சத்திர நடிகர்கள் சில பேருக்கு வேணால் இருக்கலாமே தவிர 2ஆம் கட்ட நடிகர்கள், 3ஆம் கட்ட நடிகர்களுக்கு யாருக்குமே ப்ரொடியூசர்ஸ் இல்லை. வர்ற ப்ரொடியூசர்ஸுமே ஒரு படம் தான், அதுக்கு பிறகு அப்படியே தெரிச்சு ஓடிடுறாங்க. தமிழ் சினிமாவில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 3 தயாரிப்பாளர்கள் ஆந்திராவிலேருந்து வந்தாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் குட் பேட் அக்லீன் படம் பண்ணாங்க. அந்த படம் அவங்களுக்கு பெரிய வசூலை கொடுக்கல, கையை சுருக்கிட்டாங்க, பெரிய பட்ஜெட்டை இன்வெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த படம்லாம் வந்து அந்த கம்பெனிலாம் வந்து தொடர்ந்து லாபகரமாக பணம் கொடுத்துருந்தா தொடர்ந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த நிறுவனம் பார்த்தா நம்ம இந்த மதராசி படத்தோடைய தயாரிப்பாளர் திருப்பதி பிரதர்ஸ், பாலாஜி ப்ரொடக்ஷன்ஸ், அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய லாபம் கொடுக்கல. ஒரு குறைந்த லாபம் கொடுத்தாலும் பெரிய லாபம் கொடுக்கல. அவங்களும் தொடர்ந்து படம் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. தமிழ் சினிமாவிலேயே பாரம்பரியமாக படம் பண்ணிகிட்டு இருக்க சூப்பர் குட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஏவிஎம்மாக இருக்கட்டும், லட்சுமி மூவி மேக்கர்ஸாக இருக்கட்டும், தேனாண்டால் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஆஸ்கார் மூவிஸாக இருக்கட்டும், பெரிய ஒரு லிஸ்ட்டே இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் திரைப்பட தயாரிப்பாளர்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருந்தாங்க. அவங்க யாருமே இப்போ படம் பண்ணுறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து கதையை நம்பி படம் எடுத்தாங்க.
கதை தான் ஒரு ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணும். ஒரு டேரக்டர் ஒரு கதை சொல்வார், ஒரு இந்த நடிகருக்கு இந்த கதைக்கு எந்த நடிகரை போடலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணி அந்த நடிகரை போடுவாங்க. இப்போ என்னென்னா ஹீரோவோடைய டேட் கிடைச்சா போதும் அப்படின்னாங்க. இந்த ஹீரோக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் சக்ஸஸ் ஆனோன்னு அப்படியே அவங்க சம்பளத்தை வந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போயிறாங்க. அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் படம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கிடைக்கிற பட்ஜெட்டில் படத்தை பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு படம் ஹிட் ஆன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எவ்வளோ நாளில் படம் எடுப்பேன். ஒரு பெரிய டேரக்டர்லாம் வந்து ஒரு பெரிய நிறுவனம், பாரம்பரியமான நிறுவனத்தை பாடாப்படுத்தி எடுத்துருக்கிறார். அவர் டேரக்டர் பேரை சொல்ல வேண்டாம், இப்போ அவர் வாய்ப்பு இல்லை, சும்மா தான் இருக்கிறாரு. அந்த நிறுவனமும் படம் பண்ணுறதில்ல, ஒரு பாரம்பரியமாக தமிழ் சினிமா அடையாளமான ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு படம் பண்ணுறப்ப அந்த கடைசி வரைக்கும் அந்த தயாரிப்பாளருக்கு படத்தையே போட்டு காட்டலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. கதை சொல்ல மாட்டேன், இல்லை அது வேண்டாம், அதுக்கு நிறையா அதை பற்றி பேச வேண்டாம், தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இது ஏன் சொல்லணும், யாரையும் வந்து நம்ம குறிப்பிட்டு, ஏன்னா இப்போ எல்லாருமே பாதிப்பில் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம பேரை சொல்லி அவங்கள மேலும் கஷ்டப்படுத்த வேண்டாம். இதெல்லாம் நடந்ததுனால இப்படி நடந்திருக்குங்கிறது தான் சொல்ல வர்றப்ப. இப்போ அந்த மாதிரி என்ன சொன்னால் படத்தை போட்டு காட்டுறதில்ல. எவ்வளோ நாளில் முடிப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அவ்வளோ நாள் நம்ம டேட் சொல்கிறது கிடையாது, இவ்வளோ நாள் முடிப்பா அப்படி. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தயாரிக்கிறதே நிப்பாட்டுறாங்க, ஃபிலிம் ப்ரொடக்ஷனுங்கிறதே அவங்க நிப்பாட்டுறாங்க. அப்போ ஒரு பக்கம் நடிகர்கள், ஒரு பக்கம் இயக்குநர்கள் பண்ணுற இந்த மாதிரியான வேலைகள்னால என்னென்னா தமிழ் சினிமாவே முடங்கி போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தா பிஸ்னஸ், ஓடிடி தளங்களில் ஒரு பெரிய பிஸ்னஸ். அவங்க என்ன பண்ணால் படம் பூஜை பண்ணோடனே பெரிய பணம் கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் வந்து என்னென்னா சின்ன சின்ன படங்களை, சரியில்லாத படங்களே அவங்கள வந்து ஓவர் பில்டப் காமிச்சு அதை வந்து விற்று அவங்க கடைசியாக சுதாரி போயிட்டாங்க. இப்போ என்னென்னா நல்லா எந்த படமாக இருந்தாலும் சரி தேட்டர் ரிலீஸ் பண்ணு, இல்லாட்டி ஷேர் பைஸ் பண்ணுறேன், நீ கொடு நான் ஸ்ட்ரீம் பண்ணுறேன், வரதில் அவனுக்கு ஷேர் கொடுக்குறேன்ற மாதிரி அவன் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான். இப்போ ஓடிடி பிஸ்னஸும் கிடையாது, சேட்டலைட் சுத்தமாக பிஸ்னஸ் கிடையாது. இன்றைக்கி படம் பார்க்குறதுக்கு வேறு தளங்கள் வந்ததுனால ஓடிடியும் இந்த சேட்டலைட்டும் பெருசாக யாரும் வாங்குறதில்ல. அப்போ தேட்டரிக்கல் அப்படின்றப்ப தேட்டரில் வந்து போய் நம்ம படம் போட்டு வர்றப்ப கிட்டத்தட்ட 20% டாக்ஸு, தேட்டர் வாடகை அதெல்லாம் போட்டு கழித்து கைக்கு ஒரு ப்ரொடியூசர் கைக்கு வந்து கேட்குறது ஒரு 40% to 30% தான் கைக்கு வரும். அது பாதி பேர் சரியாக கணக்கு கொடுப்பாங்க, சில இடங்களில் சரியாக கணக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது தேட்டரிக்கலாக வரக்கூடிய பணத்தையும் ஒரு தயாரிப்பாளர் கையில் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மலையை பேத்து எடுத்துகிட்டு வர்ற மாதிரி தான். சமீபத்தில் ஒரு படம், பெரிய படம், இப்போ பெரிய படம் ஒரு சின்ன படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டராக இப்போ 120-140 தேட்டர் போட்டிருக்காங்க. தேட்டராக கலெக்ஷன் வந்து அவங்க கைக்கு வந்தது பார்த்தா தேட்டர் வடிவல் கணக்கு மாதிரி தான். தேட்டர் வாடகை நீ தான் எனக்கு காசு கொடுக்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்குள்ள நிலைமை அந்த மாதிரி தான். அப்போ அந்த தயாரிப்பாளர்கள்லாம் திருப்பி படம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன் இந்த மாதிரி நிலைமை வருது அப்படின்னு பார்க்குறப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை வந்து இன்றைக்கி அதிகமாகிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எல்லாருக்கும் கேரவேனு, ஒரு 100-150 பேர் நிற்கிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஒரு டேரக்டருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 அசிஸ்டன்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு பவுன்சர்ஸ் கூட கூட்டு வரக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 6-7 பவுன்சர்ஸை கூட்டுறாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவுகள், காஸ்டியூம் டிசைனரு, அவருக்கு குக்கு, ஹேர் ட்ரெஸ்ஸர். சமீபத்தில் ஒரு நடிகருக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு மட்டும் பாம்பேலேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரை வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட்டு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு போகிறதுக்கு அவருக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். ஹேர் கட் பண்ணுறதுக்கு மட்டும், ஹேர் கட் பண்ணுறவருக்கு, ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு, ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்லுவாங்க, ஹேர் கட் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்கணும், அவருக்கு தங்க வைக்கணும், எல்லாமே. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு டேரக்டர், ஒரு பெரிய ஹீரோ கமிட் ஆகிட்டார்னா அந்த படத்தில் முடிச்சுட்டு அவர் வெளியில் போகிற வரைக்கும் முடி வெட்டுறதுலேருந்து, அவர் துணி துவைக்கிறதுலேருந்து, அவருக்கு சாப்பிட்றதுலேருந்து, அவர் கூட ஒரு அசிஸ்டன்ட் பேட்டாலேருந்து, பவுன்சர்ஸ் சம்பளம் இருந்து எல்லாமே அந்த திரைப்பட கம்பெனி தான் கொடுக்கணும். ஒரு ஹீரோ நான் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியில் போகிற வரைக்கும் எல்லா செலவுமே தயாரிப்பாளர் தான் பண்ணணும். இதுதான் சம்பளம் இல்லாமல் சில பல கோடிகள் செலவாகும். இந்த நிலைமையெல்லாம் என்ன ஆகுதுன்னா சினிமா எடுக்கிறதவே வந்து வேணான்னு ப்ராப்பராக படம் எடுத்துகிட்டு இருக்க நிறுவனங்கள் நிப்பாட்டுறாங்க. ரெண்டாவது டேரக்டர்ஸ், சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டேட்டே சொல்ல மாட்டாங்க. இந்த படத்தை எவ்வளோ நாளில் முடிப்பீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது, 150 நாள் 200 நாள். அதுதான் ஒன்று திரும்ப கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அன்றைக்கி வந்து இவ்வளோ டெக்னாலஜிஸ் கிடையாது. ஒரு படத்தை நம்ம எடுத்தோம்னா வந்து ஃபிலிமில் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி சென்னையில் தான் கொண்டு வந்து தான் போட்டு பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஆன்லைனில் பண்ணுறோம், டிஜிட்டலில் பண்ணுறோம், ஆன்லைன் ஸ்பாட் எடிட் பண்ணுறோம். அப்படிங்கும் போது டெக்னாலஜிஸ் வந்தப்போ இது கம்மியாக இருக்கணுமா இல்லையா? மேன் பவர் கம்மியாக இருக்கணும், மேன் பவர் அதிகமாக்கியிருக்காங்க. அதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. டெக்னாலஜி அப்போ வந்து நாகரான்னு ஒன்று இருக்கும், நாகராவில் வந்து சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, நடிக்கிற காட்சியை கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, சவுண்டை நாகராவில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெண்டையும் கொண்டு வந்து தனித்தனியான சவுண்ட் நெகட்டிவ் ஒன்று ஃபிலிம் நெகட்டிவ் வாங்கி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் பண்ணி அதையும் வந்து ஒரு பாசிட்டிவ், டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. அது பார்த்து படம் பார்க்குறப்ப இவ்வளோ வேலை இருந்துச்சு, இவ்வளோ பேருக்கு வேலை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஆர்டிஸ்டில் படம் பண்ணுறோம், எடுக்கலைன்னா அந்த காட்சி அங்கேயே எடிட் பண்ணணும், பண்ணலாம், ஆன் ஸ்பாட்டை எடிட் பண்ணலாம், எடுக்கிறது அங்கேயே பார்க்கலாம், மானிட்டர் இருக்குது, எல்லாம் இருந்து இன்றைக்கி வந்து மேன் பவர் அதிகமாகிடுச்சு. டெக்னாலஜிஸ் அதிகமாகிடுச்சு, மேன் பவர் கம்மியானவங்க தானே, அதுதானே ஒரு ரேஷியோ தானே. ஆனால் இங்கே சினிமாவில் மட்டும் என்ன நடந்திருக்குன்னா டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, மேன் பவரும் அதிகமாகிடுச்சு.
இதுதான் ஒரு சிக்கல். அப்போ ஒரு நாள் வந்து மினிமம் வந்து ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அது எங்கேயோ போய் நிற்கிது. மினிமம் ஒரு மினிமம் சின்ன படத்துக்கு கிட்டத்தட்ட 60 பேர் 70 பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் தயாரிப்பாளருக்கு போகிறது. ஏதாவது ஒரு தயாரிப்பாளர் அங்கேருந்து வேறு மாநிலங்களில் இருந்தோ யாரோ பெரிய தொழிலதிபர்களோ வர்றாங்க, வந்துட்டு இங்கே வேணாங்கிற மாதிரி அப்படி தெரிச்சு ஓடுறாங்க. இப்போ மதராசி பட தயாரிப்பாளர் திருப்பி படம் பண்ணு வராங்கன்னா தெரியாது, மைத்ரி மூவி மேக்கர்ஸ்லாம் படம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள், எம்என்சி நிறுவனம், லைக்கா மாதிரி நிறுவனங்கள்லாம் படம் பண்ண முடியாமல் ஃபினான்ஷியலாக பெரிய அளவில் தடுமாறி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய சினிமாவில் தொடர்ந்து நடந்துதான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பிரமிட் சாய்மீரான்னு ஒரு சிங்கப்பூர் கம்பெனி வந்துச்சு. சாய்மீராங்கிற கம்பெனி தமிழ்நாடு பிரமிட் கம்பெனி டைய போட்டு தொடர்ந்து ஒரே நாளில் 6 படம் 7 படம் பூஜை போட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சு. அந்த கம்பெனியும் படம் இல்லை. பென்டமீடியான்னு ஒரு கம்பெனி, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தாங்க. பென்டமீடியான்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து கதை கேட்கக்கூடிய இடத்துல யார் போட்டிருந்தாங்க, எழுத்தாளர் சுஜாதா போட்டிருந்தாங்க. அவங்களாம் அவ்வளோ பெரிய டீம்லாம் போட்டு பெரிய பட்ஜெட்டில் ஆரம்பித்தாங்க. அதில் தான் லிட்டில் ஜான், இந்த விசில்ன்ற படம்லாம் பண்ணாங்க. அந்த கம்பெனியுமே அவங்களால இங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் போச்சு. ஐங்கரன், நிறைய கம்பெனி சொல்லிட்டு போகலாம். வர்றாங்க சினிமாவை வந்து இங்கே. அது ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டாரு அப்படின்னா இங்கே வந்து நடத்தக்கூடிய விதம், அந்த ப்ரொடியூசர் நல்லா தான் அடுத்து படம் பண்ணுவார் அப்படிங்கிறதுனால தாண்டி வந்துட்டாருன்னா அவரை முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சிலர் பண்ணுறாங்க. சிலர் அன்றைக்கி அதனால தான் என்னென்னா தயாரிப்பாளர் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி உள்ள நிலைமை, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நிலைமைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சில உச்சநட்சத்திர நடிகரை தவிர மித்த யாருக்குமே தயாரிப்பாளர் கிடையாதுங்கிறது தான் அதிர்ச்சிகரமான தகவல். இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னென்னா பல பேரும் தயாரிப்பாளர் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஒரு தயாரிப்பாளர் உருவாக்குறாங்க. யாரோ மேனேஜர் யாரையோ தயாரிப்பாளரை போட்டு ஃபைனான்ஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தமிழ் சினிமாவில் இந்த நிலைமை. இதுக்கு காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சில நடிகர்கள் சில இயக்குநர்கள் பண்ணுற வேலை தான் தயாரிப்பாளர்கள் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இல்லை சார், இப்போ வந்து சில நடிகர்களை இப்போ வரைக்கும் அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களா சார்? அதுக்கும் இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்குமா? இல்லை, அதான் ப்ரொடியூசர் கிடைக்காம தான், ப்ரொடியூசர் கிடைக்காம அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் இப்போ இறங்கி வந்திருக்கிறாங்க. ஷேர் பேசிஸில் பண்ணுவோம், நான் அந்த படத்தில் ஒரு ஷேர் ஹோல்டராக வந்துடுறேன், எனக்கு பேசிக் ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, ஷூட்டிங் வருவோம், வரதில் எனக்கு ஷேர், அந்த நிலைமைக்கு சில நடிகர்கள் இறங்கி வந்திருக்காங்க. பல நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் கிடையாது. சில பேர் உருவாக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமாவை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் சினிமாவை இது அழிச்சிட்டு இருக்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ஓப்பனாக சொல்லணும். ஆனால் இதே வேறு லாங்குவேஜில் தெலுங்காக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், இன்றைக்கி தெலுங்கு படங்கள்லாம் 1000 கோடி வசூலுங்கிறதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் யாரும் நினச்சிக்க மாட்டாங்க. இன்றைக்கி 1000 கோடி வசூல் பண்ணக்கூடியதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக போயிடுச்சு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இருக்குது, ஓவர்சீஸ் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதனால் அது கொடுக்குது. இருந்தாலும் கூட அவங்க வந்து இன்றைக்கி அந்த அடுத்த கடத்துக்கு போயிட்டாங்க. மலையாள படங்கள் பார்த்தா சமீபத்தில் வந்த லோக்கா, அந்த படத்தை பார்த்தா அது ஒரு மலையாளத்தை மட்டுமே, மலையாள இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. அதுலேயே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சப்ஜெக்ட் அவங்க இது பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட்டை விட்டுறாங்க, டைரக்டரை விட்டுறாங்க, அந்த கதை என்ன சொல்லுது, அந்த கதைக்கு எந்த ஆர்டிஸ்ட் தேவைங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதனால் இப்போது தமிழ் சினிமாவை இங்கே இருக்கக்கூடிய ஆட்களே அதை அழிக்கக்கூடிய வேலையை சிலர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மையிலேயே வருத்தமான விஷயமா இருக்குது. ஓகே சார், இப்போ ஒரு காலத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தேனாண்டாள், ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் படங்கள்லாம் பார்த்துருப்போம். தேனாண்டாள் ஃபிலிம்ஸில் கூட மெர்சல் படம்லாம் நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. அப்படி இருந்தும் அந்த அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியாக அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி படங்கள் கொடுக்க முடியுது. தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் ராமநாராயணனை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 100 படத்துக்கு மேலே 100 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணவர், ப்ரொடியூஸ் பண்ணவர். அவர்லாம் பட்ஜெட் எப்படி பண்ணுவார்னா அவரை கூட ஒர்க் பண்ண ஆட்களும் நிறையா சொல்லுவாங்க. ஒரு படத்தில் ஒரே நாளில் வந்து 2 படத்தினுடைய ஷூட்டிங் நடக்குமா, 2 படத்துடைய ஷூட்டிங் நடக்கும். ஒரு படத்தில் வந்து ஒரு திருமண காட்சி அப்படின்னா நேராக மேனேஜரை கூப்பிடுவாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜரை, இங்கே வாங்க கோயம்பேடு மார்க்கெட்டு போங்க, இப்போ 5 கிலோ ஆப்பிள், 10 கிலோ சாத்துக்குடி இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, இதெல்லாம் சாயங்காலம் ரிட்டர்ன் பண்ணால் எவ்வளோ தருவான்னு கேட்டுவாங்க மரம். அப்படி பண்ணுவோம் பட்ஜெட்டில் அவ்வளோ சேஃப்டியாக. அதே மாதிரி இதை அந்த அடுத்த படத்துக்கு இன்னொரு படம் நடந்துகிட்டு இருக்கு, அந்த படத்துக்கு ஏதாவது காட்சிக்கு தேவைப்படுது, அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பட்ஜெட் வைஸ் பண்ணுவாங்க. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அவரை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. தொடர்ந்து அந்த சினிமா ஆட்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தார், அவரும் படம் எடுத்துக்கிட்டே இருந்தார், சம்பாரிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பிளான் பண்ணி பண்ணாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் மெர்சல் மாதிரியான படங்கள் போகிறப்ப அவங்களுக்கு கையை சுட ஆரம்பிச்சிருச்சு. ஃபினான்ஸ் வாங்கி பண்ணாங்க, படத்தை சொன்ன டேட் ரிலீஸ் பண்ண முடியல, போட்ட பட்ஜெட்டை விட ஏறி போச்சுனோடனே அவரும் இறந்துட்டார், ராமநாராயணன் இறந்துட்டாருங்கிறதுனால அடுத்து அவங்க தொடர்ந்து படம் பண்ண முடியாமல் அப்படியே போச்சு. இடையில தனுஷை வச்சு படம் பண்ணுறதாக ஒரு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுந்தர்சியை வச்சு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணாங்க. அதெல்லாம் சரியாக டேக் ஆஃப் ஆகாமல் ஃபினான்ஷியலாக பல சிக்கல் வந்து அப்படியே அவங்களும் ஹோட்டலில் போட்டாங்க. பல கம்பெனி சொல்லலாம் அந்த மாதிரி. அதுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பட்ஜெட் ஒரு பெரிய இதாக இருக்குது. சின்ன பட்ஜெட்னா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, 30 கோடி எவ்வளோங்க படம் பண்ணாங்க, சின்ன பட்ஜெட் தான் 30 கோடி, சின்ன பட்ஜெட் தான் 20 கோடி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம ஒரு கற்பனைக்கு, ஒரு டேரக்டர் சொல்கிறோம், ஒரு கற்பனைக்கு நம்ம என்னன்னாலும் யோசிக்கலாம். ஆனால் ஒரு நடிகருக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு இருக்கு இல்லையா, அதை யோசிக்க மாட்டாங்க. ரச்சனேட்டராக இருக்கிறவர் முதல்ல என்ன பண்ணுவார்னா
ஒரு முந்திலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கதை சொல்ல போகிறப்ப பட்ஜெட் கொண்டு போவாங்க. இப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் இருக்குன்னா நாளைக்கு ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்ல போகிறேன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு பட்ஜெட் கொண்டு போகிறேன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்போம். ஏன்னா இது எவ்வளோ நாளில் அந்த படத்தை முடிக்க முடியும், யார்கிட்ட கேட்போம்? ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்போம். ஆனால் இந்த இங்கே லொக்கேஷனு இங்கே எடுக்க போகிறோம், இது எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு 40 நாளில் முடிச்சிடலாங்க அப்படிம்பாரு. இப்போ 40 நாளைக்கு எனக்கு ஒரு பட்ஜெட் கொடுங்கன்னு கேட்பேன். அந்த பட்ஜெட்டை வாங்கிட்டு ப்ரொடியூசர் இப்படி கேட்போம், சார் 40 நாள் தான் பட்ஜெட் டேட்டு, 40 நாளுக்குள்ளே இவ்வளோ முடிச்சிருவேன், எனக்கு இது மாதிரி இந்த வேலையெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது சார், இதுக்கு இந்த ஏரியா இவ்வளோ போகும், சேட்டலைட் இவ்வளோ போகும்னு ஒரு பிஸ்னஸோட ஒரு கணக்கு சொல்லி சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்கும், அதை நம்பி எடுப்பாங்க. அது ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து ஷூட்டிங் டேட் எவ்வளோ நாள்னு சொல்ல மாட்டோம், பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்ல மாட்டோம், எடுத்த படத்தை போட்டு காட்ட மாட்டோங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் போனதுலாம் என்னென்னா அடுத்தடுத்து அவங்க படம் பண்ணுறதே அவங்க டிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ இது கூட நடிகர்களோட சம்பளமும் கிட்டத்தட்ட எகிரி இருக்கு, அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்ல சார்? அதுவும் முக்கியமான காரணங்கள் அதுவும் ஒன்று. என்னென்னா ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அவங்க அப்படியே சம்பளத்தை ஏற்றுறாங்க. சமீபத்தில் ஒரு நடிகருடைய படம், அவர் பேரையும் சொல்ல வேண்டாம், ஒரு படம் அவர் படம் முதல் படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் 15 கோடி ரூபா சம்பளம் ஏற்றினார். அடுத்த படம் அவருக்கு ஓடலை. இப்போ என்னாச்சுன்னா அப்படி ரிவர்ஸில் ஆயிடுச்சு. ஒரே படத்தில் அப்படி ரிவர்ஸில் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு, அதனால் நம்ம இந்த ஒரு வெற்றியை வச்சு அந்த தயார் படம் முடிஞ்ச அளவுக்கு பிடிக்கிறோம்னு பார்க்குறாங்க. இன்னொரு அப்கமிங் ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் முடிஞ்சிச்சு, அடுத்த படத்துக்கு 10 கோடி ரூபா இருக்கிறாரு. அவர் நடித்த படம் 4 படத்தில் 3 படம் ஓடலை, ஒரு படம் தான் ஓடி இருக்கு. ஆனால் அவர் கேட்கக்கூடிய சம்பளம் 10 கோடி. இதெல்லாம் வந்து சம்பளமும் ஒரு பெரிய நடிகர்களுடைய சம்பளம். அவங்க தான் சில நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தான் கதையை கேட்குறாங்க, அவங்களுக்கு ஃபேவரான டேரக்டர்ஸை மட்டும்தான் அவங்க வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தயாரிப்பாளர் தலையில் மொத்தமாக போடுறதுன்னு விளைவு என்னென்னா தமிழ் சினிமாவை நம்பி யாரும் படம் எடுக்கக்கூடிய இன்றைக்கி நிலைமையில் எந்த தயாரிப்பாளரில் ஃபினான்ஸ் கொடுக்குறவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வர்றாங்க. அதனால் பல நடிகர்களுக்கு தயாரிப்பாளர் இல்லாமல் படம் இல்லாமல் சும்மா இருக்கிறாங்கிறதான் இப்போ யதார்த்தமான உண்மை. ஓகே சார், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.